மீண்டும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம். சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து. இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை, பட்டாம்பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள். ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் அண்ட் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பட் லேட் விஷஸ் தான். ஸோ எல்லாருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய சாப்பிட்ருப்பீங்க, ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அப்பா ஸ்வீட் சாப்பிட்டது போதும்பா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பொங்கல் வெரைட்டியாக பொங்கல் கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்ச பொங்கல், நெய்பர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்து வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும். இப்படி நிறைய பொங்கல்ல வெரைட்டியாக பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. இப்படி எல்லாமே சாப்பிட்டு அப்படின்னு நினைச்ச மூமெண்ட்ல இல்ல பொங்கல்னா என்ன, எதுக்காக பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நானும் இந்த பொங்கலை ஆற விடாம அந்த சூடோட இந்த விஷயத்த சொல்லிட்டாதான் நீங்க அடுத்த வருஷத்துலயா இருக்கட்டும், இனி பொங்கல் செலிப்ரேட் பண்ணும் போதா இருக்கட்டும், ஓகே பொங்கல் இதுக்காக தான் செலிப்ரேட் பண்றாங்கல்ல, பொங்கல் இந்த விஷயங்கள் தான் பண்றாங்க, பொங்கலுக்குன்னு ஒரு கதை இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போற பண்டிகை பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த தை திருநாள, இந்த உழவர் திருநாள ரொம்ப அழகா கிராண்டா நல்லாவே செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த செலிப்ரேஷன்லாம் எதற்கு, பொங்கல்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யப்படுது, பொங்கலுக்கு என்ன ரெசிபி, பொங்கல்ல என்ன சமைப்பாங்க, பொங்கல் தினத்துல பொங்கல் தான் சமைப்பாங்க, அதுல என்னங்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய விஷயம் இருக்கு. இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய மக்களை ஞாபகப்படுத்துறதோட நிறைய தொழில் செய்யறவங்க ஞாபகப்படுத்துற விதமா தான் இந்த தினங்கள் கொண்டாட போகிறோம் செல்லக்குட்டீஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா தொடர்ந்து என் கூட இணைஞ்சு இருக்கணும். பொங்கல் செலிப்ரேட் பண்றதோட நம்ம இன்னைக்கு பொங்கல் பத்தி ஃபுல் டீட்டெயிலுமே கத்துக்க போறோம். எதற்காக பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இதனால நீங்களும் உங்களுக்கு விவசாயம் பண்ற குடும்பமா இருக்கலாம், இல்லாட்டி உங்களை அயலார்கள் விவசாயம் செய்யறாங்கன்னு சொன்னா அதன் மீது ஒரு பாசம் வரலாம், ஒரு இணைப்பு வரலாம். இதனூடாக நீங்க ஒரு புதிய ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு திருநாளும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய உறவுகளை ஒன்று சேர்த்து கோபத்தாபங்களை விட்டு ஒரு குடும்பமா ஒன்று சேர்ற ஒரு காரணத்துக்காக தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் திருவிழாக்கள் பெருநாட்கள்லாம் கொண்டாடப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். போலாமா கிளாஸ்க்குள்ள? ஹலோ மை டியர் செல்லக்குட்டி. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அழகாக போகிறதுக்கு தயாராக இருக்குது. பொங்கல்லாம் வச்சு இப்போ எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொங்கல் தினத்தில் என்னென்ன ஸ்பெஷலாக செய்யப்படுது, பொங்கல்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொதுவாகவே தமிழர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறுவடை தினங்கள் இருக்குல்ல, அவங்க விவசாயம் செய்து கஷ்டப்பட்டு வருஷத்துல 300 நாள் உழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இறுதி நாட்கள்ல அறுவடை மேற்கொள்வாங்க. அந்த அறுவடை தினத்துல இயற்கைக்கு, சூரியனுக்கு, இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு நன்றி செலுத்துற விதமா கொண்டாடப்படுகின்ற பண்டிகை தான் இந்த தினத்துல. முழுக்க மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க கஷ்டப்பட்டு வருஷம் ஃபுல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு அறுவடைக்காக காத்திருப்பாங்க. அந்த அறுவடையை பெற்றுக்கொண்டதனை தொடர்ந்து முதல்ல அந்த இயற்கை நமக்கு வளம் கொடுத்திருக்கும், இயற்கை தேவையான சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்கும். அந்த இயற்கைக்கு, சூரியனுக்கு, இறைவனுக்கு, மக்களுக்கு, உறவுகளுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்ற விதமா தான் இந்த பொங்கல் கொண்டாடப்படுது. பொங்கல் வைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துறதோட சூரிய பகவானுக்கு, ஸ்பெஷலி சூரிய பகவானுக்கு நன்றிகள் செலுத்திக் கொள்றதோட மக்கள் தன் உறவுகளுக்கும் இந்த பொங்கல் தினத்துல எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்றது ரொம்ப வித்தியாசமான முக்கியமான ஒரு தினமா கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த தினம் ஜனவரி மாதத்துல 14ஆம் திகதி தொடக்கம் 17ஆம் திகதி வரையான நாட்கள்ல தான் கொண்டாடப்படுது. ஸ்பெஷலி முதல் நாள் பொங்கல்னு சொன்னா அதுக்கப்புறம் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குன்னு அதெல்லாமே போக சொல்லி தரேன். ஸோ இந்த தினங்கள்ல தான் பொதுவாகவே பொங்கல் கொண்டாடப்படும். இது தை மாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இது தைப்பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மொழியின் அடிப்படையில, அந்த வாசகத்தின் அடிப்படையில கொண்டாடப்படுகின்ற பண்டிகைன்னு சொன்னா இந்த பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்களுக்கு இருக்க ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, ஓகே
தை பிறந்துருச்சு, இனி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வழி பிறந்துடும், நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போறோம், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுதான் இந்த விஷயங்கள் பேசப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மக்களின் நம்பிக்கையோட செல்லக்குட்டி. இதனாலதான் பொங்கல் தினம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ பொங்கல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் என் நன்றி செலுத்துறதோட தனக்கு வாசகமா கொண்டு செயற்படுறது தான் இந்த பொங்கல் தினம் அப்படிங்கறத யாராலையுமே மறக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சொல்லக்கூடிய. அதுக்கப்புறமா போகலாம். இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு வரலாறு இருந்திருக்கும். இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு புராண கதைகள் இருந்திருக்கணும். வரலாறுன்னு சொல்லும் போது யாராவதுனாலதான் இது பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொன்னா ஆரம்பத்துல யாராவது ஒருத்தவங்க இது உருவாக்கப்பட்டதனை தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல செலிப்ரேட் பண்ணதனை தொடர்ந்துதான் இந்த நாட்கள் வந்து இந்த தினங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ அந்த விதத்துல இதற்கான வரலாறு புராண கதைகள் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ மைடிய செல்லக்குட்டி, பொங்கலுக்கான வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரலாறு வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு புராண கதை ஒன்று இருக்கு. நான் இந்த கதையை வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது செல்லக்குட்டி, இது சுமார் பழமையான காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழாவா இருக்கு. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்னர், 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, விவசாயங்கள்லாம் மேற்கொண்டதுன்னு தொடர்ந்து அறுவடை பெற்றதனை தொடர்ந்து வந்து விவசாயம்லாம் செயற்படுத்தி விவசாயம் செஞ்சு அதுலனால அறுவடை எல்லாம் கிடைச்சப்போ, அறுவடை வந்து கிடைக்கிற டைம்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா சூரிய பகவானுக்கு, அப்புறம் மக்களுக்கு வந்து, அதுக்கப்புறம் கால்நடைகள், நிலங்கள், மலை, இயற்கை இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு நன்றி செலுத்திருக்காங்க. அதனூடாக தான் இந்த ஒரு பண்டிகை வந்து பிறந்திருக்கு. இதுதான் அதன் வரலாறு அப்படின்னே சொல்லணும். இந்த பொங்கல் வந்து நிறைய மக்களால ரசிக்கப்படக்கூடிய, நிறைய மக்களால பேசக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கிறதோட இந்த பொங்கலை பொறுத்த வரைக்குமே சில குட்டி பின்னணி, சங்க காலத்துல இருக்க பின்னணி, சங்க காலத்து வரலாறுன்னு சொல்லும் போது சங்க இலக்கியங்களாகிய 10 பாட்டு 8 தொகைகள்ல வந்து அறுவடை, சூரிய வழிபாடு, இயற்கை வழிபாடு குறித்து பாடப்படுகின்றது. இதுல முழுக்க முழுக்க சங்க காலம் அப்படின்னு சொல்லும் போது 10 பாட்டு 8 தொகையில வந்து இந்த பொங்கல் தினம் வந்து செலிப்ரேட் பண்றதையும் இந்த சூரிய வழிபாடையும் அறுவடை தினத்தையும் வந்து ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்திருக்காங்களாம். இப்படி சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டதனை தொடர்ந்து செல்லக்குட்டி, பொங்கல் அப்படிங்கிற சொல் வந்து தோற்றம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல்லக்குட்டி, பொங்கு சக அல் பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பொங்கு அப்படிங்கும் போது அரிசியையும் பாலையும் பயன்படுத்தி அது பொங்குறத வந்து உருவாக்குறாங்க, பொங்கலை வந்து உருவாக்குறாங்க. அதுபோது அந்த பால் வந்து உருகி அப்படியே பால் வந்து பொங்கி அப்படியே கீழே விழும் இல்லையா, அந்த டைம்ல அவங்க நினைச்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா செழிப்பு, வளம், நிறைவு அப்படிங்கிற நிறைய விஷயத்த நினைச்சுக்கிறாங்களா. செழிப்பா இருக்க போது இந்த பொங்கல் வந்து பொங்குற திசை வரைக்குமே பார்ப்பாங்களாம். பொதுவாகவே தமிழ் மக்கள் கிட்ட இருக்க ஒரு விஷயம்னா, இந்த பொங்கல் வந்து பொங்கி வரும்போது இந்த பால் எந்த பக்கம் பொங்குது அதனூடாக அவங்களுக்கு வந்து செழிப்பு, வளம், நிறைவு அப்படின்னு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அந்த மக்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செல்லக்குட்டி. இதுதான் பொங்கலின் வரலாறு, இதுதான் பொங்கல். ஓகேவா? பொங்கலுக்கு வந்து புராண கதைகள் நிறைய இருக்கு செல்லக்குட்டீஸ். இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். நான் குறிப்பிட்ட ஒரு சில கதைகள் மட்டும் சொல்லித்தாரேன். எல்லா கதைகளுமே சொல்ல போனா நமக்கு வந்து டைம் இருக்காது. ஏன்னா பொங்கல்
அப்படிங்கறத காட்டுனதுனால பொங்கல் தினங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நந்தி மாட்டு பொங்கல் கதை ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானும் நந்தியிட மக்கள் இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலராமன் வந்து விவசாயத்தின் கடவுளா இருக்கிறதுனால அவரை வணங்குறதுனால இந்த பலராமனின் கதையும் இந்த விவசாயத்தோட தொடர்பு படுது. ஸோ இதுதான் புராதான கதைகள், சொல்லக்கூடிய புராண கதைகள் இந்த விதமா தான் பேசப்படுது. இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே பொங்கல் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, பொங்கலுக்கான தோற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த 4 கதைகள் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? ஓகே செல்லகுட்டீஸ், வரலாறு பார்த்தாச்சு, புராதன கதை பார்த்தாச்சு, நம்ம வந்து பொங்கல்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ பொங்கல்ல வந்து நான் சொன்ன சொல்றதற்கு துணை இருக்கீங்கன்னு சொல்லி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவாங்களாம். அண்ட் தேர்ட் பொங்கல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில குட்டி
விஷயத்துக்கு நம்ம இப்போ போகலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி, பொங்கலுக்கு வந்து அடையாளங்கள் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பொங்கல் வைக்கும்போது ஒரு பக்கத்தில் கரும்பு கட்டியிருப்பாங்க, புது பானை வாங்கி தான் பொங்கல் வச்சுருப்பாங்க, அரிசி போட்டிருப்பாங்க, அதோட பால் சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே வீட்டு முற்றத்தில் கோலம் போட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறையவே செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அப்படியே டிஸ்கிரைப் ஆகும் பொங்கலின் அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் விஷயம்னு சொல்லும்போது செல்லக்குட்டி, சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமா தென்படுற மாதிரி இருக்கும். இந்த சூரியனை வணங்குறதுக்கும் காரணம் வந்து சூரியன் என்ன விதமா இருக்குன்னு சொன்னா, உயிரையும் ஒளியையும் வளர்ச்சியையும், மக்களுக்கு விவசாயத்தின் வளர்ச்சி, அவங்களோட விவசாயத்தின் உயிரை குறிக்கிற விதமா தான் பொங்கல்ல ஃபர்ஸ்ட் அடையாளமா சூரியன் இருக்கு. இது ரெண்டாவது அடையாளம்னு சொல்லும் போது கரும்பு, இனிப்பையும் அவங்களோட செழிப்பையும் வந்து குறிக்கிற விதமா தான் கரும்பு வைக்கிறாங்களாம். இதுலேயே மூணாவது விஷயம்னு சொல்லும் போது சொல்லக்கூடிய மண்பானை வச்சு பொங்கல் செய்யறாங்க இல்லையா. இந்த மண்பானை எதை குறிக்குதுன்னு சொன்னா, அவங்க இயற்கையோட இணைந்த வாழ்வு வாழ்றாங்க அப்படிங்கிற ஒண்ணு குறிக்கிற விதமா தான் மண்பானை வச்சு, அதுவும் புதியது ஒரு பானை வாங்கி எடுத்து அந்த மண்பானையை வந்து அழகா டெக்கரேட் பண்ணி, இந்த மா இலையெல்லாம் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து, இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணி அந்த மண்பானையில வந்து பொங்கல் வைப்பாங்க. ஓகேவா. இதே மூன்றாவது, அது அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரிசி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட உணவின் ஆதரவும் விவசாயத்தின் வளத்தையும் குறிக்கிற விதமாக தான் அரிசி இருக்கு. அப்புறம் பால் தூய்மையும் நிறைவையும் காட்டுது. அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சிருப்பாங்க. மஞ்சள் எதுன்னு சொன்னா புனிதத்தையும் நல்வாழ்வையும் காட்டுற விதமா தான் மஞ்சள் வைப்பாங்களாம். அதோட கோலம் போடுறது வந்து, வீட்டு முற்றத்துல கோலம் போடுறது வந்து அழகையும் அவங்க ஆன்மீக பாதுகாப்பையும் குறிக்கிற விதமா தான் இந்த அடையாளங்கள் பயன்படுத்தப்படுது. ஸோ இதுதான் பொங்கலின் பிரதான அடையாளங்கள் சில குட்டீஸ், அதை மறந்துடாதீங்க. பொங்கலுக்கு வந்து பிரதானமாக இத்தனை அடையாளங்கள் தான் கையாளப்படுது. இந்த அடையாளங்கள் மக்கள் மத்தியில இருக்கணும், ரொம்பவே முக்கியமான விஷயமா கையாளப்படுது. ஓகேவா. அண்ட் ஃபைனலி லாஸ்டா பொங்கல் தினத்துல வந்து என்ன ஃபுட், அவங்க என்ன ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு நம்ம கிளாஸ்ல இருந்து கிளம்ப போகும். ஓகே சில குட்டி. ஸோ ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தி சாரி தான் வேர் பண்ணுவாங்களாம். சாரி வந்து கேஷுவல் சாரி வேர் பண்ணலாம், இல்லாட்டி பருத்தினால் செய்யப்பட்ட சாரி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து புதியதொரு தொடக்கத்தையும் வந்து, அதாவது இயற்கையோடு பிணைந்த வாழ்வை காட்டுற விதமா விவசாயத்தினூடாக தான் இந்த பருத்தியால துணி நெய்றது கூட ஒரு வகையான தொழில் தானே, அதை காட்டுற ஒரு விதமாகவும் பருத்தியால நெய்த ஒரு சாரிகள் அணிகிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அவங்க வந்து ரெட், எல்லோ, கிரீன் இந்த கலர்ஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி வந்து வேர் பண்ணுவாங்க. இதே பசங்கன்னு சொல்லும் போது பட்டு வேட்டி சட்டை, அவங்களோட பட்டு வேட்டி சட்டையில பொதுவாக ஒயிட் பார்டர் இருக்கலாம், இல்லாட்டி எல்லோ பார்டர் இருக்கலாம். இந்த மாதிரி என்ன பார்டர்ஸ்னாலும் ஓகே, அவங்க பட்டு வேட்டி சட்டை வந்து அணிவாங்களே. ஒரு சிலர் வந்து அங்கவஸ்திரம் கூட அணிவாங்களா, சட்டைக்கு பதிலாக அங்கவஸ்திரம் கூட அணிவாங்களா. அது வந்து ஒரு பாரம்பரிய விதத்தை காட்டுற விதமா. இது சின்னவங்க அப்படின்னு சொல்லும் போது பட்டு பாவாடை இல்லாட்டி தாவணி அணிகிற மாதிரி இருக்கும். பசங்க எப்படியுமே வேஷ்டி தான், குட்டி பசங்களாக இருந்தாலும் பெரிய பசங்களாக இருந்தாலும் வேஷ்டி தான். பொண்ணுங்களுக்கு தான் பட்டு பாவாடை, தாவணி, ஷல்வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாரி இப்படின்னு நிறைய இருக்கு. பசங்களுக்கு அப்படி இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் தான். இதே இவங்களோட சாப்பாடுன்னு சொல்லும் போது சில குட்டி சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இதுதான் அவங்களோட பொங்கல் தினத்துக்கு அவங்களுக்கான ஃபுட். நிறைய இதுதான் வெரைட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெரைட்டி ஆஃப் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேர் வந்து சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க, நிறைய பேர் வந்து வெண்பொங்கல் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டில சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த 2 வெரைட்டிஸ் தான் மேற்கொள்ளப்படுது. இது 2 தான் அவங்க சமைக்கிறாங்க. ஓகேவா. இதுதான் பொங்கல் சில குட்டீஸ். பொங்கல்ல வந்து இந்த விஷயங்கள் கையாளப்படுது. பொங்கலின் அடையாளங்கள் என்ன, இந்த பொங்கல் வந்து என்னென்ன விஷயங்கள் மெயினாக சொல்லப்படுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வீடுகளில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவீங்களா இருக்கும். பொங்கல் தினத்தை வந்து இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளோட சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. உழவரின் திருநாளா பொங்கல் வந்து கொண்டாடப்படுது. உழவரின் திருநாளும் உழவர்களுக்கான பெருநாளுமாக சூரிய பகவானை வணங்கி கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக தான் பொங்கல் தினம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ குட்டி ரிவ்யூவோட கிளாஸ்ல இருந்து கிளம்பிடுவோம். ஓகே மை டியர் செல்லகுட்டீஸ். ஸோ பொங்கல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது, பொங்கல் தினத்துல என்னென்ன செய்யப்படும்,
பொங்கல் எப்படியான விதத்துல கொண்டாடப்படும் அப்படிங்கிற நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத பார்க்கும்போது சின்னவங்கல இருந்து பெரியவங்க என்னென்ன மாதிரி ட்ரெஸ் கோட், பொங்கல்ல வந்து என்னென்ன மாதிரி வெரைட்டி சமைக்கப்படுது, இந்த பொங்கல் தினத்தை வந்து எதுக்கு உழவர் திருநாள்னு சொல்றாங்க, இதுக்கு புராண கதைகள் என்ன அப்படிங்கிற நிறைய ஃபுல் டீட்டெயிலுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய ஃபெஸ்டிவல் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் வந்து லாஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. கிறிஸ்மஸ் வந்து என்ன விதங்களில் செலிப்ரேட் பண்ணப்படுது, எதுக்காக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணப்படுது, இந்த சேம் திங் இன்னைக்கு வந்து பொங்கல் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், பொங்கல் தினத்தில் வந்து என்னென்ன செயற்பாடுகள் செய்கிறோம், எல்லாருமே கோவில் போகிறது, வீட்டில் வந்து பொங்கல் வைக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றதோட தினத்தை வந்து முடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் உண்மையான கருத்து என்ன, உண்மையாலுமே எதுக்காக இந்த தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி குட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். நிறைய பேர் வீட்டில் சொல்லி தந்திருப்பாங்களா இருக்கும், இதுக்காக தான் பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு. அதை தவிர்த்து எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் போய் சேர்ந்துருக்குமா, எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக சொல்லி தந்துட்டேன். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பொங்கல் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்புறமா வர்ற தங்கச்சி தம்பியாக இருக்கலாம், மண்ண அக்காவாக இருக்கலாம், பொங்கல் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமான்னு போய் கேள்வி கேட்டு அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் இயர் பொங்கலை வந்து இந்த ஒரு விஷயம்லாம் மைண்டில் வச்சுட்டு இதுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம இப்படி தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குட்டியாக ஒரு விஷயம் மேக் பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ காட் பிளெஸ் யூ, டேக் கேர். எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி பொங்கல், பட் லேட் விஷஸ். பை. உலகம் முழுதும் ஒரு பயணம், ஒரு நாள் என்றாலும் பல தருணம், சிறு இலக்கு செல்லவோ இலக்கு முன் இருந்து ரசித்து, இது ஒரு பட்டாம்பூச்சியின் கதை. பட்டாம்பூச்சிகள்